மறுபடியும் பார்த்து சரி பண்ணிடுவோம். சரி, இன்றைக்கு இந்த இயலுடைய 2 கடைசி இயலை பற்றி பேசுகிறோம். பிறனில் விழையாமை என்ற அதிகாரத்தில் அதை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இந்த எப்படி நம்ம இந்த 10 திருக்குறளை ஒரு அதிகாரத்துக்கு 10 என்று வைத்துக் கொண்டதுனால அந்த கருத்தை அவர் 10 கருத்துக்களை சொல்ல வேண்டும். 10 கருத்துக்களில் முக்கியமான கருத்துக்களை சொல்ல வேண்டும். அதை வரமுறைப்படுத்தி சொல்ல வேண்டும். அதற்கிடையில ஒரு ஒருங்கிணைப்பு இருக்க வேண்டும்னு பார்க்கிறோம். இப்ப நாம திருக்குறளை திருக்குறளுடைய மொழி, அதனுடைய மொழின்னு சொன்னா அதனுடைய மொழியினுடைய அமைப்பிலிருந்து விளங்கிக் கொள்ளக்கூடிய சில கருத்துக்களை, அது மொழியை விளங்கிக் கொள்வதற்கு நாம் இலக்கணத்தை விளங்கிக் கொள்வதற்கும் நாம் முயல்கிறோம். இரண்டாவது, அதன் வழியாக அந்த கருத்தை எப்படி விளங்கிக் கொள்கிறோம் என்பதையும் பார்க்கிறோம். இந்த செய்தியில உரையாசிரியர்கள் ஒவ்வொருவரும் எப்படி அந்த மொழியை விளங்கிக் கொண்டு அதை எப்படி கருத்தை விளக்கியிருக்கார்கள் என்பது தான் நம்ம முக்கியமா பார்த்துட்டு இருக்கோம். சில வேளைகளில் கருத்துக்களை பார்க்கிறோம். ஆனா திருக்குறளை பல கோணங்கள்ல நம்ம பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுல முக்கியமா இன்னும் சில கோணங்கள் இருக்கு. அதுல முக்கியமான கோணம், இந்த திருக்குறள் தோன்றிய ஒரு திருக்குறள் ஒரு கருத்து நூல். அப்ப அந்த கருத்து நூல் என்று சொல்கிற போது அந்த கருத்து ஒரு கருத்தை உடன்படுகிற முறையில் இருக்கலாம், அல்லது அந்த கருத்துக்கு மாற்று கருத்தாக இருக்கலாம், அல்லது அதை திருத்திக் கொள்ளக்கூடிய கருத்தாக இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கலாம். எனவே அவருடைய அந்த கருத்துலகம், அந்த கருத்துலகத்தில தொடர்பட்ட நூல்கள் அல்லது சிந்தனைகள் என்ன என்பதை நாம இன்னும் ஆழமாக பார்க்க வேண்டும். அதை நிறைய பேர் திருக்குறளை பிற இலக்கியங்களோடு, இந்திய வடமொழி இலக்கியங்கள், பிறமொழி இலக்கியங்களோடு ஒப்பிட்டு ஆராய்ச்சியிருக்கார்கள். கம்பேரிட்டிவ் எத்திக்ஸ் என்ற கோணத்துல இன்னும் ஆழமாக, குறிப்பாக திருக்குறள் எந்த காலத்திலே தோன்றியது, அந்த காலத்திலே அந்த மொழியில அல்லது அந்த பகுதியில நாட்டில என்ன கருத்துக்கள் இருந்தன, என்ன கருத்துக்களுக்கு எதிராக அல்லது அதுக்கு உடன்பாடாக இந்த நூலை எழுதினார் என்பது போன்ற சிந்தனைகளை எல்லாம் நாம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்க வேண்டும். நிச்சயமாக ஒரு மாற்று சிந்தனை மரபை அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் நமக்கு தமிழில பெரும்பாலும் இருக்கக்கூடியதெல்லாம் மத நூல்களும் மத சம்பந்தப்பட்ட தத்துவ நூல்கள் தான் இருக்கு. அறிவு நூல்கள் ரொம்ப குறைவு. திருக்குறளுக்கு ஆதாரமாக இருந்த அடிப்படையான அறிவு நூல்கள் இவை. குறிப்பாக பொருளியல், அர்த்த சாஸ்திரம் என்று சொல்லப்படுகிற அரசியலை பற்றியுள்ள செய்திகள், அதே மாதிரி தர்மசாஸ்திரம் என்று சொல்லுகிற அறநூல்கள், இவையெல்லாம் தமிழிலே மூல நூல்கள் இருந்தனவா என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது நமக்கு இல்லை என்ற ஒரு உணர்வு இருக்கிறது. அது இலக்கிய வரலாற்றிலே நமக்கு தெரிகிறது. மத நூல்கள் இருக்கின்றன. அதுபோக வடமொழியில இந்த இத்தகைய கருத்து சொல்லக்கூடிய தர்மசாஸ்திரங்கள் அல்லது அர்த்த சாஸ்திரம் போன்ற நூல்கள்லாம் இருக்கின்றன. அப்ப இந்த கருத்துக்களோடு நம்ம இன்னும் நுட்பமாக ஆராய வேண்டியிருக்கிறது நான் பார்க்கிறேன். ஏன்னா இந்த மொழியில் இருக்கக்கூடிய அறிவு தான் ஒரு சமூகத்தை உருவாக்குறது, சமூகத்தினுடைய பார்வை உருவாக்குறது. அந்த பார்வை இந்த மொழி வழியாக பெறுகின்ற அறிவின் வழியாகத்தான் உருவாகிறது. உதாரணமா நீங்க 19ஆம் நூற்றாண்டுல வள்ளலார் பெரும்பாலும் தமிழ் அறிவு உலகத்துல, தமிழ் கருத்துலகத்திலிருந்து தான் அவர் உருவாகி வருகிறார். அவர் ஆரம்பத்துல தீவிரமான சைவ நூல்கள் உள்ள படிப்பு, தத்துவ நூல்களுடைய படிப்பு, அவற்றையெல்லாம் அவர் போற்றி கொண்டாடக்கூடிய நம்ம பார்க்கிறோம். கடைசியில தான் அவருடைய அந்த தேடல்கள், அந்த தேடல்களுக்கு அடிப்படையாக இருந்த அந்த நூல்களை எல்லாம் அவர் நிராகரித்து எல்லாமே குப்பைகள், அவையெல்லாம் பொருந்தாதவை என்ற உணர்வு வருகிற போது அவருடைய கருத்துக்களை இன்னும் எடுத்து சொல்லக்கூடிய கருத்துக்களை அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் முழுமையாக அதை நமக்கு கிடைச்சதான்னு நமக்கு தெரியல. அவருக்கு ஒருவேளை இப்ப பாரதிக்கு பாரதி ஆங்கில கல்வி, பழமொழி சமஸ்கிருதம் கல்வி, இந்த வழியாக அவர் பெற்ற அறிவுகளினுடைய வழியாக அவருடைய ஒரு உலகம் உருவாகிறது. அவர் கட்டமைக்கிற உருவாகிறது. அவருக்கு உலகம் சார்ந்த அறிவு.
வள்ளலாருக்கு உலகம் சார்ந்த அறிவு எவ்வளவு தூரம் இருந்திருக்கும். ஏனென்றால் தமிழ் வழியாக உலகம் சார்ந்த அறிவை பெற முடியாது. தமிழ்ல வந்து அதிகபட்சமா இருக்கக்கூடியது சமய நூல்கள் தான். உலகத்தை பற்றி உள்ள அறிவை தரக்கூடிய நூல்கள் தமிழ்ல அந்த காலத்துல இல்லை. ஆனா பாரதிக்கு உலக அறிவு, அவர் ஒரு பத்திரிகையாளர், உலக செய்திகளை எல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய, நாட்டினுடைய நடப்புகள், பிற பண்பாடுகள் இதெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மேற்குலக சிந்தனைகள்லாம் அவர்கள் கருத்து வெட்டியது. நமக்கு வந்து நம்முடைய நாட்டு சிந்தனைகள் அளவுல தான் வள்ளலார் இருந்திருப்பார். அப்படி இருந்து வள்ளலார் உருவாகியிருக்கிறார். அது வேற மாதிரி உருவாகியிருக்கிறார். பாரதி உருவாகியிருக்கிறார். இது மாதிரி திருவள்ளுவர் எவ்வாறு உருவானார் என்பதுதான். திருவள்ளுவருடைய இந்த கேள்வியை நான் இல்லை, எல்லாரையும் கேட்பாங்க. ஒரு முறை நம்முடைய காலஞ்சென்ற முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களை நானும் புலவர் விஸ்வநாதன் அவர்களும் அவருடைய இந்த மொழிபெயர்ப்பு நூலை கொடுப்பதற்காக அவருடைய முன்னுரை கேட்கறதுக்காக போனோம். அவருக்கு முன்னுரை கேட்கறதுக்காக போகும்போது அவர் சொன்னார், எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீங்க ரொம்ப அவசரப்பட்டீங்கன்னா எழுதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால நீங்க என்னுடைய வாழ்த்துறை இல்லாமலே வெளியிடலாம்னு சொல்லிவிட்டாரு. அப்பொழுது பேசிக் கொண்டிருந்த போது இப்படித்தாங்க, திருவள்ளுவர் எப்படி உருவானார் எனக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. திருவள்ளுவர் போன்ற ஒரு கருத்தியல்வாதி தமிழிலே எப்படி உருவானார், அதுக்குரிய பின்னணி என்ன, அதையெல்லாம் நீங்க ஆராய்ந்திருக்கிறீர்களா என்று ஒரு கேள்வி கேட்டாங்க. அது ஒரு அறிவியலாளர், ஒரு சயின்டிஸ்ட் அவர் கேட்கறது நியாயமான கேள்வி. அந்த கேள்வி தான் நாமும் கேட்கிறோம். எனவே அதை நாம இன்னும் நுனி பார்க்க வேண்டிய, எப்படி இலக்கணத்தை நாம் நுனி பார்க்கிற மாதிரி அவருடைய கருத்து உரிய பின்புலத்தையும் நாம் இன்னும் ஆராய்வதற்கு நிறைய ஆராய்ச்சியாளர்கள் தோன்ற வேண்டும். அவர்கள் பிற மொழிகளிலும் பிற மொழிகளில் உள்ள நூல்களையும் இந்த கருத்து சிந்தனைகளையும் ஒத்திட்டு இன்னும் நம்பத்தக்க முடிவுகளுக்கெல்லாம் வர வேண்டும். பொத்தம் பொதுவாக பார்த்து விட்டு சொல்லக்கூடாது. அந்த காலகட்டத்தில் உதாரணமா நம்முடைய மணிமேகலையிலேயோ அல்லது நீலகேசியிலேயோ பார்க்கிற போது ஒரு பெரிய ஒரு பட்டிமன்றம் ஒரு சமயவாதிகளுக்கு முன்னாடி போய் அவர்கள் உரையாடல் நிகழ்கிறதாக வருகிறது. அது மாதிரி ஒரு உரையாடலை திருவள்ளுவர் நிகழ்த்தினாரா, அது எப்படி என்பது ஒரு கேள்வி. அது எல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கிறது. அதைத்தான் சொல்ல தோன்றியது என்னுடைய தொடக்கத்துல. சரி, இன்னைக்கு நம்ம விஷயத்துக்கு போலாம். 49, 50 இது வந்து நலக்குரியர் யாரெனின் நாம நீர் வைப்பில் பிறற்குரியால் தோல் தோயாதார். நலக்குரியார் யாரெனின் நாம நீர் வைப்பில் பிறற்குரியால் தோல் தோயாதார் தோடோயாதார். இந்த ஆர் ரகரம் திரும்ப திரும்ப ஒரு இடைவண்ணம், இடையின வண்ணம், ஒரு அந்த ஓசை மிக்க இருக்கிறது திருக்குறள். ரகரம் அப்புறம் இடைச்சொற்கள் இருக்கிறது. எனவே ரகரத்தினுடைய ஆட்சி இதுல அதிகமா இருக்கு. அதாவது திருக்குறள்ல திருக்குறள் ஒரு கருத்து நூல். அதுல இயன்ற வரைக்கும் அவர் இலக்கிய பங்கை கொண்டு வருவதற்கு முயற்சி இருக்கிறார். அவருடைய மொழி நடையிலும் அவருடைய அணிகளை ஆளுகிற முறையிலும் சொல்லுகிற முறையிலும் அவருடைய அந்த குறிப்பு பொருள்கள் மூலமாகவும் திருவள்ளுவர் ஒரு கருத்து நூலிலே ஒரு இலக்கிய பண்பை கொண்டு வருவதற்கு முயற்சி இருக்கிறார். இதை கருத்து நூல், இது இலக்கியமாக கொண்டாட முடியாது என்று சொல்லக்கூடிய இலக்கிய ஆராய்ச்சியாளர்கள்லாம் உண்டு. தமிழ் சோழர்கள் போன்றவர்கள்லாம் அப்படிப்பட்ட கருத்து தான் அவருடைய இலக்கிய வரலாறுல எழுதியிருப்பார். திருக்குறள் ஒரு கருத்து நூல் தான், அது இலக்கியம் அல்ல என்று. ஆனால் நாம் இலக்கியம் என்ற ஒரு விரிந்த பொருளினை நாம் அதை கொண்டாடுவோம். அப்போ இது மாதிரி நுட்பமா பார்க்கிற போது இதுல இந்த இடை வண்ணம் என்ற ரகரம் அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு பங்கை நாம பார்க்கிறோம். அதை நீங்க கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே நலக்குரியார் யாரெனின் நாம நீர் வைப்பில் பிறற்குரியால் தோல் தோயாதார். சரி, இதுல வேதத்துல வேதத்தை சொல்லுவதற்கு அவர் பெரிய முறைகள் எல்லாம் வச்சிருக்கிறார். வேதம் ஓதுகிறது, அந்த ஓதுவதில் அது இந்த பதங்களை பிரித்து பதங்களை சேர்த்து பின்பிருந்து முன்பும் முன்பிருந்து பின்பும் என்று பல நிலைகள்ல இந்த வேதங்களை ஓதுவதுங்கிறது மிகப்பெரிய கலையாக நம்ம அங்க பார்க்கிறோம். அதெல்லாம் நம்ம தமிழ்ல வந்திருக்கா அப்படிங்கிறது வரல, என்ன தெரியும். சரி, பார்ப்போம். இதுக்கு என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அப்புறம் திருக்குறள்ல திருக்குறளுடைய இலக்கண பண்பை பார்க்கிற போது மொத்தத்துல அந்த இலக்கணம் தொல்காப்பியத்தை ஒட்டியது
என்ற ஒரு கருத்தை பரிமையாளர்கள் கொண்டிருந்திருக்கிறார் தெரிகிறது. மற்ற ஆசிரியர்கள் அதை பற்றி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணல. பரிமையாளர்கள் இந்த சொற்களையும் சொற்களுக்குரிய இலக்கண கூறுகளையும் சொல்கிற போது தொல்காப்பியத்தை மனதில் கொண்டுதான் அதுக்கு இலக்கண வழக்கம் சொல்றாரு. இப்போ தொல்காப்பியத்தை ஒட்டிய ஒரு அல்லது தொல்காப்பியத்தை இலக்கணத்துக்கு இலக்கியமாக இருக்கக்கூடியதாக அதை விளக்க முயற்சிக்கிறார். இது முக்கியமான கருத்து. ஏனென்றால் தொல்காப்பிய உரைகளிலே பார்த்தீங்கன்னு சொன்னா உரையாசிரியர்கள் பெரும்பாலும் சான்றோர் செய்யுள் என்று சொல்லி சங்க இலக்கியத்தை காட்டுவார்கள். அதுக்கு பிறகு திருக்குறள் இருக்கு. திருக்குறள் பயிற்சி அதிகமாக. ஆனா அதுக்கு பின்னாடி உள்ள நூல்களை அதிகமாக 18 கணக்கில் இருந்து சில நூல்களை காட்டுவார்கள் சில உரையாசிரியர் சில விஷயங்கள்ல. அதுக்கு பிறகு உள்ள நூல்கள்லாம் பெரிதாக மேற்கோள் ஆட்சி பெறவில்லை உரைகளில், குறிப்பாக காப்பியங்கள் சிலப்பதிகாரமோ மணிமேகலை. ஆனால் அதிலும் விதிவிலக்குகள் உண்டு. நம்முடைய உரையாசிரியர் தெய்வச்சிலையார் மட்டும் மணிமேகலை சிலப்பதிகாரம் போன்றவற்றிலிருந்து நிறைய எடுத்துக்காட்டுகள் சிவசிந்தாமணிலிருந்து கூட காட்டுறாருன்னு நினைக்கிறேன் நான். சிவசிந்தாமணிய நச்சினார்க்கினர் சில இடங்களில் காட்டுவது உண்டு. ஆனால் எனவே அப்போ இந்த நூல்கள் எல்லாம் எந்த இலக்கணத்தை பெறும் என்பதில் நாம ஒரு யூகித்துக் கொள்ளலாம். தெய்வச்சிலையாருக்கு அந்த விதிகள் இங்கேயும் இருக்கின்றன என்று காட்டுகிற ஒரு முயற்சியை நான் பார்க்கிறேன். அது ஒரு இடைப்பெற ஒரு ஆலோசனை. அப்போ பரிமேலழகர் கருத்துப்படி ஒரு பழைய மொழியினுடைய பிரதிபலிப்பு தான் திருக்குறள் இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். அதுக்குரிய எடுத்துக்காட்டாக இன்னைக்கு நம்ம ஒரு சொல்ல பார்க்க போறோம். நலக்குரியர் யாரின் நாமநீர் வைப்பில் பிறர்க்குரியால் தோல் தோயாது. அதுல நலம் அப்படிங்கிறது நலத்திற்குன்னு அத்து வரணும். அது இல்லாம யாப்புனாலே நினைக்கிறேன். நலத்திற்கு உரியார் அப்படிங்கிற விளக்கம் சொல்லணும். நாமநீர்னா நாமவேலி. நாமவேலின் திறங்கண்டே அறிந்தேன் வழி காவேரின்னு சிலப்பதிகாரத்தில் வருது. நாம் அப்படின்னு சொன்னா நாம் பேம் அப்படிங்கிறது அச்சத்தை தரக்கூடிய ஒரு சொல், உரிச்சொல். இது பழைய சொல். தொல்காப்பியத்திலேயே உரிச்சொல்ல அதை பட்டியலிட்டிருக்கிறார். இந்த நாம் என்பது நாமா என்று வருது. நாம் நீர் அப்படின்னா அச்சந்தருகின்ற நீர் வைப்புன்னு சொன்னா நீரால் சூழ்ந்த, நீர் சூழ்ந்தான்னு இவர் எழுதியிருக்கிறாரு. நம்ம பார்க்கலாம் என்னங்கிறது. மணக்கோடர் என்ன சொல்றாருன்னா, பிறர்க்கு உரியால் தோல் தோயாதார், பிறனுக்கு உரியவளது தோலை தீண்டாதார். இதுவும் ஒரு இடக்கரடக்கு. தோல் தோயாதாருங்கிறது ஒரு இடக்கரடக்கு. நான் முன்பு சொன்னேன், இந்த அதிகாரம் சொன்னேன், மிகவும் நாகரிகமாக பேச வேண்டிய செய்திகள் இருக்கின்றன. மிகவும் கவனமாக பேச வேண்டியது. அதை மிக கவனமாக இடக்க சொற்கள், தகுதி வழக்கு போன்றவற்றை பயன்படுத்தி அதனுடைய தீவிரத்தை அல்லது அதனுடைய என்ன சொல்றது வெளிப்படைத்தன்மையை அல்லது அதனுடைய இடக்கத்தன்மையை குறைத்து மிக அருமையான சொல்லாட்சியை மேற்கொண்டிருக்கிறார். நம்ம அடிக்கடி பேசிட்டே வந்தோம். அதுல பார்த்தீங்கன்னா இங்க தோல் தோய்தல் அப்படிங்கிறது அதுதான். தோல் தோய்தல் என்பதும் அத்தகைய ஒரு சொல்லாட்சி தான். தோலை தீண்டாதார், தோய்தல்னா தீண்டாதார் பொருள். சரி, நலத்துக்கு உரியார் யாரெனின் நினைத்ததை தருகின்ற யாரின் நாம நீர்கிறது நினைத்ததை தருகின்றன்னு சொல்றாரு. அது எப்படி தெரியல எனக்கு. நாம நினைத்ததை தருகின்ற நீர் சூழ்ந்த உலகு, நீர் சூழ்ந்த உலகு, வைப்புனா உலகு. நாம நீர் அப்படிங்கிறதுக்கு நினைத்ததை தருகின்ற, அது எப்படி எப்படி அந்த பொருள் வருதுன்னு எனக்கு தெரியல. நாம நீர், நினைத்ததை தருகின்ற நீர், அது யோசிக்க வேண்டியது தெரியல. சூழ்ந்த உலகத்தில், நீர் சூழ்ந்த உலகத்தில் பிறனுக்கு உரியவளது தோலை தீண்டாத, பிறக்குரியார் உரியவளது தோலை தீண்டாத, தீண்டாத. சரி, இதுல கவனிக்க வேண்டியது நலக்குரியார்னா விரும்புதற்குரியார், விரும்புதற்குரியார்னு பொருள் இருக்கு. நலம் அப்படிங்கிறது விரும்புதல்னு பொருள் இருக்க மனப்பொருள். ஆனால் பெருமையாளர்கள் எல்லாம் எப்படி பொருள் சொல்ல
இந்த திருக்குறளே பார்த்தீங்கன்னா நலத்துக்குரியார் நாமநீர் வைப்பில் பிறக்குரியார் தோல் சொன்னாலே போதும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு திருக்குறளையும் கூட சொன்னோம். அப்படி இல்லாம வந்து யார் என்னன்னு என்பதை அவர் சேர்த்திருக்கிறார். அது வந்து அதை முக்கியத்துவப்படுத்தி காட்டுவதற்கு அதை சுட்டி அந்த பொருளை குறித்து சொல்வதற்காக யார் எண்ணின் என்ற ஒரு தொடரை அங்க ஆண்டிருக்கார். எனவே நினைத்ததை தருகின்றங்கிறது எப்படி வருதுன்னு தெரியல. நீர் சூழ் அப்படிங்கிறது நீரால் சூழப்பட்டான்னு இவர் சொல்லுவாரு. அவர் நீர் சூழ்ந்தான செய்வினையாக எழுதியிருக்கிறார். அவர் செயற்பாட்டு வினையாக எழுதியிருக்கார். ஏன் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்கணும். அதை நம்ம யோசிப்போம். சரி, பரிமையில் அழகர் என்ன சொல்றாரு? நாம நீர் வைப்பில் அச்சம் தரும் நாம் அப்படிங்கிறது நாம என்று திரிந்து நின்றது. நாம் அச்சம் தரும் கடலால் சூழப்பட்ட நீர் வைப்புங்கிறது நீரால் சூழப்பட்ட என்பது உருவும் பயனும் உடன் தொக்க தொகை என்று சொல்லி பிரயோக நூலாசிரியர் சுட்டி காட்டுகிறார். நீர் வைப்புன்னு சொன்னா நீரால் சூழப்பட்ட நீர்ங்கிறது நாகுபேரால கடலை குறிக்கும். நாம நீர் அப்படிங்கிறது கடலை குறிக்கும். அச்சந்தரும் கடலால் சூழப்பட்ட உலகத்து கடலால் சூழப்பட்ட உருவும் பண்பும் உடன் தொகை தொகையை விரிக்கிற போது இப்படி விரிக்கலாம். நீர் வைப்புனா நீரால் சூழப்பட்ட. அவர் நீர் சூழ்ந்தான் எடுத்துட்டு போயிரு. நீர் சூழ்ந்தான் அடிப்படை தொடர். நீர் சூழ்ந்த உலகத்தில் நீரால் சூழப்பட்டங்கிறது அதை செயற்பாடாக ஆக்கி ஏன் பொருள் சொன்னார் ஒரு கேள்விக்குரியது. அது நம்ம யோசிப்போம். அடுத்து நலக்கு உரியார் எல்லா நன்மைகளும் எய்ததற்கு உரியார். நலக்கு உரியார் நலன நலத்துக்கு மட்டும் நன்மைகளை எய்துதல், நலத்துக்கான நன்மைகளை எய்துதல் என்று வினையாக பொருள்கொள்ளும். நலத்துக்கு இந்த சலுகைக்குனா சலுகை பெறுவதற்கு உரியவர் அப்படிங்கிற மாதிரி பொருள்கொள்ளும். சலுகைக்கு உரியவர்னா சலுகை பெறுவது. நன்மைகளும் எய்துதற்கு உரியார் யார் எனின், யாருங்கிறது பன்மையில இருக்கு. பிறர்க்கு உரியாள், பிறர்க்குன்னு அதை எழுதியிருக்கிற தப்பு. அது வந்து பொருள் அவங்க யாராவது தப்பா போட்டாங்க, அது தப்பா அழிச்சிருக்கு. பிறனுக்குன்னு போடணும். பிறர்க்குன்னு பிறர்க்கு உரியாள் தோல்தோயாதார், தோடோயாதார்னு வருது சந்தியில. பிறனொருவனுக்கு உரிமையாகிய ஆகியாளுடைய, பிறனுக்கு உரியாள் அப்படிங்கிறதுக்கு உரிமை ஆகியாள் ஆகியவள், அதாவது திருமணமானவன்கிற அர்த்தத்துல குறியாள். பிறக்குரியாள்னா திருமணம் செய்வதற்கு உரியவள்ங்கிற அர்த்தம் இல்லை, ஆகியாள்னு பொருள் இருக்கார். ரொம்ப கவனமா பொருள் இருக்கிறார். பிறனொருவனுக்கு உரிமை ஆகியாளுடைய முறைப்பெண் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்துல திருமணம் செய்து கொண்ட உரிமை ஆகியவள் எழுதல, உரிமை ஆகியாளுடைய தோளை சேராதான் வந்து நலக்குரியார் என்றது வினா வாக்கியமாக அமைத்திருக்கிறார்கள். சரி, இதுல அகலம் ஆழம் பொருளுடைமை முதலியவற்றான் அளவிடப்படாமையின் நாம நீர் என்றார். நாம நீர் என்பது நாமவேலின் திறங்கண்டேர். அதுபோல தொல்காப்பிய உரியியல் உடைய உரிச்சொல்லை திரிவு, அது வந்து திருதண்டது என்று சொல்றாரு. திருதண்டு இவர் சொல்ல நாம இருக்கிறது, அது அதனுடைய திரிவுதான் இருந்துச்சு. நலத்திற்கு என்பது நலக்கு என குறைந்து நின்றது. உரிச்சொல் ஈறு தெரிந்தன்னு சொல்லிட்டார். நாம ஈறு தெரிந்து நின்றது என்று சொல்லி உலக சொல்லிட்டாரு. இருமையிலும் நன்மை எய்துவர் என்பதாம். எனவே இந்த பண்புடையவர்கள் இந்த கடல் சூழ்ந்த இந்த உலகத்திலே, இந்த உலகம் சொன்னாலே போது கடல் சூழ்ந்தானா அந்த முழு உலகத்திலேன்னு அர்த்தம். உலகம் முழுசும் என்ற ஒரு விரிந்த ஒரு இதை காட்டுற, இவருக்கு எல்லா பண்பும் கிடைக்கும்னு சொல்றபடி இந்த உலகத்துல எல்லா பண்பும் கிடைக்கிற போது அதனுடைய பரப்பும் விரிவும் நமக்கு புலனாகுது. எனவே இந்த பரப்பும் விரிவை சொல்றதுக்கு தான் வந்து நாம நீர் வேலி உலகுன்னு சொன்னாரு. இந்த நாம நீர் வேலி
நாமநீர் வைப்பு அப்படிங்கிறது நாமநீர் வைப்பில் நலக்குரியாரனின் பிறப்புரியால் தோல்வியாதார். நலக்குரியாரனின் நாமநீர் வைப்பில் பிறப்புறது. இந்த நாமநீர் வைப்புங்கிறது முன்னும் பின்பும் நம்ம கூட்டிக் கொள்ளலாம், பின்பும் நம்ம கூட்டிக் கொள்ளலாம். எனவே இது வகையான தீவகம் மாதிரி வருகிறது. எனவே மூவா போன்றவர்கள்லாம் அப்படிதான் எழுதியிருக்காங்க. கடல் சூழ்ந்த உலகத்துல செய்வினையாகத்தான் எழுதியிருக்காரு. நன்மைக்குரியவர், பொதுவாக நன்மைக்குரியவர்னு போட்டிருக்காங்க. நன்மை அடைதற்கு உரியவர் என்று பெருமையாளர்கள் சொல்வதன் நுட்பத்தை நம்ம கவனிச்சு கொள்வாங்க. சலுகைக்குரியவரா சலுகை பெறுதற்குரியவர்னு அர்த்தம். who is eligible for getting this concessionங்கிற மாதிரி. யார் என்றால் பிறனுக்கு உரிமையானவளின் தோளை பொருந்தாதவரே ஆவார். பொருந்தாதவர் தோல் தன்கள் பொருந்தாதவர் எழுதிட்டு போயிட்டாரு. சூரனை உள்ள அச்சந்தரும் தோற்றத்தை உடைய கடலால் சூழப்பட்ட உலகத்தின் கண்ணே எல்லா நன்மைகளையும் பெறுதற்குரியவர் யார் என்றால் பிறர்க்குரிய தோள்களை சேராதவர்களே யார் கவனிக்கணும், பொருந்தாதவரே ஆவார். இந்த யாரெனின் அவர்கள் தோயாதவர்களே என்று அந்த வாக்கியத்துல அதை நாம பொருவித்துக் கொள்ள வேண்டும். அது ரொம்ப கவனிக்க வேணும். எனவே வாக்கியம் பார்த்தீங்கன்னா, நாமநீர் வைப்பின் நலக்குரியார் யாரெனின் அவர் பிறர்க்குரியால் தோல் தோயாதார். அவர் பிறர்க்குரியால் தோல் தோயாதாரே என்று அதை நாம தேற்றமாக அல்லது பிறநிலையாக அதை நாம எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே அதுதான் அதனோட வாக்கியம். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த சேராதவர்களே அல்லது பொருந்தாதவரே அப்படின்னு சொல்லி இவங்க பொருள் எழுதுறாங்க. பொருள் எழுதுறதுக்கு காரணம், நான் பெருமையாளர் அப்படி எழுதல, குருமுகாவோட தோலை சேராதார்னு எழுதிட்டு போயிட்டாரு. அந்த யாரெனின் அப்படிங்கிறதுக்கு அந்த அழுத்தம் விடுகிறது நினைக்கிறார் போல தெரியல. என்னென்ன நம்ம இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயங்கள். சரி, அதே மாதிரி நாமநீர் அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்லியிருக்கிற கூடிய பொருள் நினைத்ததை தருகின்ற என்று அவர் சொல்லியிருக்கிற அந்த கருத்தை நாம பார்க்கணும். நாமநீர் தெரியல பார்க்கணும். எனவே நாமங்கிறது உரிச்சொல், அச்சந்தரம்னு அர்த்தம். நீர்ங்கிறது ஆகவே கடலால் சூழப்பட்ட அப்படிங்கிறது உருவம் பண்புடன் தொக்கத்துக்கு பிரயோக உல்லாசர் சொல்றாங்க. வைப்பு அப்படிங்கிறது திருக்குறள்ல 2 வைப்பு தான் வரும். வரணென்னும் வைப்பிற்கு ஒரு ஒன்று, இங்க நாமநீர் வைப்புங்கிற இந்த உலகம். வரணங்கிறது வரன் என்று சொல்லப்படுகிற உயர்ந்த அந்த மேலுலகத்தை சொல்றாரு. மேலுலகத்துக்கு வரன் என்னும் வைப்பு. திருவள்ளுவர் 2 இடத்துலதான் வைப்பு சொல்றாரு. சரி, வைப்பின் உலகத்து உருவம் பண்ணும் உடன் தொக்கத்தையும் சொல்றாரு. சரி, நிலக்கு எல்லா நன்மைகளையும் எய்துதற்கு அடைவதற்கு இதுவும் பயன் தொக்கு நின்றது என்ன வேண்டும். பயன் தொக்கு நின்றது எய்துதற்குங்கிறது. நலத்துக்கு அத்துச்சாரி இல்லாமல் இருக்கிறது. சாரி இல்லாம 4ஆம் வேற்றுமை இருக்கிறது. யார் உரியர்ல உரியார்ன்னு தான் சொல்லியிருக்காரு. உரியாருங்கிறது பெயராகவே வந்திருக்கு. யார் எனின் என்றால் பிறனுக்கு பிறன் ஒருவனுக்கு உரியார் உரிமை ஆகியாளுடைய தோலை சேராதார். எனவே வைப்பு அப்படின்னு நான் சொன்னேன். நாமநீர் வைப்பு, வர்ணனும் வைப்புன்னு சொல்லியிருக்காரு. யாதெனின் இதே மாதிரி யாரெனின்ங்கிற மாதிரி யாதெனின்ங்கிறது போன வகுப்புலயே நாம் பேசலாம். அகாமை செல்வத்துக்கு யாதெனின், ஐமை எனப்படுவது யாதெனின் என்று அதை அழுத்தம் கொடுத்து சொல்லும்போது அதை எடுத்து பேசுவது யாரெனின்கிற வினைச்சத்தொடரை ஆழ்வதை நாம் பார்க்கிறோம். பேம் நாம் அப்படிங்கிறது உரும் என்று வரும். அது தொல்காப்பியத்தில் இருக்கிறது என்று சொன்னார். இது இவர் காரியத்திரக்கவர் சொல்றாரு, அச்சந்தரும் கடல். தொல்காப்பியனார் பேம் நாம் உரும் என்று ஒட்டியராயோதனம் யாழ் நாம் என தெரிந்ததென்றால் இருக்க. நாமவே என்பதும் அது சிலம்பு. நலத்திற்கு என்பது நலக்கென அத்தும் இன்னும் சாரி. நலத்திற்கு 2மே இல்லை, அத்து மட்டும் இன்னும் சாரியை குறைந்தது. நிலக்கு திருக்குறள்ல அதே மாதிரி வடிவங்கள் இருக்குது. திருக்குறள்ல இந்த இத்தகைய வடிவங்கள் இருக்கின்றன. நிலக்கு பொறை, வையக்கு அணி, மணக்கினிய, அது 4 மணிக்கடிகளை வருது. அதே மாதிரி மணக்கினிய அப்படிங்கிறது மணிமேகலை கூட வரும். மணக்கினியாட்கனி மகளாயது, மனக்கு இனிதாக வாழிய வேண்டே மனக்கு இனியீர் என்ற அவரையும் வணங்கின்னு சொல்லி இந்த மனக்கு அப்படிங்கிற வடிவத்தை இந்த அஸ்து இன்சாரி இல்லாமல் இந்த வடிவம் மணிமேகலையிலே இருக்கிறத நாம் பார்க்கிறோம். எனவே இது இப்ப
இதுல நான் சொன்னேன், அவனே கடலால் சூழப்பட்ட உலகுன்னு உருவம் படணும் உடந்தொக்கத்தை சொல்லியிருக்காரு. சரி, இந்த நாம நீர் சொல்லியாச்சு. அது இடநிலைக்கு சொல்ல இந்த யாப்பு இதுல ஓசை நயம் இருக்கிறது. இடையில வண்ணம் ரகரமுக்கு 7 இடங்களுக்கு மேல வருது. ஓசை நிரம்பியதுன்னு பார்க்கணும். ஏன்னா இப்படி இதுல இந்த 4 திருக்குறள்ல நம்ம முதல்ல 2 பார்த்தோம், இப்ப இன்னொன்னு பார்க்கலாம். இந்த 4 திருக்குறளையும் இந்த இந்த செயலை செய்யாதனால வரக்கூடிய நன்மைகளை பற்றி பேசுறாங்க. இவர்களுக்கு நன்மை கிடைக்கும் பேசுறாங்க. இது உடன்பாட்டுல பேசக்கூடிய இன்னைக்கு இறுதியான திருக்குறளையே அதை சொல்லி முடிக்கிறாரு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு முன்னாடி 142 சொன்ன திருக்குறளுடைய ஒரு தொடர்ச்சியா நம்ம அதில் பார்க்கலாம். அரண்வரையான் நல்ல செய்யணும், பிறன்வரையாள் பெண்மை நயவாமை நன்று. நான் முன்பு சொன்ன இந்த அதிகாரத்துல எங்கோல் படிவங்கள் இல்லை, எல்லாமே விளக்கவியல் முறையில சொல்லப்பட்டிருக்கிறது, விதிமுறையில இல்லை. இது விளக்கவியல் முறையில அவர் சொல்லுகிற போது அதற்குரிய இலக்கியமாக இருக்கக்கூடியவர்களே ஒரு மனதிலே உட்கொண்டிருக்க வேண்டும். அப்படி எனைத்துணையராயினும் என்னாம் என்ற திருக்குறளில எனைத்துணை எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா என்ன அப்படிங்கிற போது இந்திரனை உட்கொண்டது போல பரிமையில பொருள் இருக்கு. அது நமக்கு நம்முடைய அனுபவ களத்திலிருந்து நமக்கு அதுக்கு பொருத்தமான இலக்கியங்களை தேடிக்கொள்ளலாம். பரிமையில சுட்டி காட்டுகிறார். எனவே இது மாதிரி விதிகளை எழுதும் போது எடுத்துக்காட்டுகளில் இருந்து அல்லது தரவுகளில் இருந்து அல்லது இலக்கியங்களில் இருந்தா இந்த விதிகளை உருவாக்க முடியும். அந்த உருவாக்குகிற போது அவர்கள் எந்த மனதில் வைத்திருந்தார்கள் என்று நாம யூகித்துக் கொள்ளலாம், அல்லது நாம் எடுத்துக்காட்டுகளை அமைக்கிற போது எடுத்துக்காட்டி நம்ம விளக்கலாம். எனவே அவர்களுடைய அந்த தரவு அல்லது அவருடைய கருமொழி அல்லது கரு அவருடைய அந்த இது ஒரு மெட்டா லாங்குவேஜ். அந்த அதுக்குரிய அடிப்படையான அவங்க பேசுற பொருளை பற்றி உள்ள பொருள் அது இலக்கியமாக நாம் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த அறநூல் விதிகள் எல்லாமே வெளிப்படையாக எடுத்துக்காட்டுகளோடு இருக்காது, விதிகள் தான் இருக்கும். எடுத்துக்காட்டுகளை நாம் சேர்த்துக்கொள்ள வேண்டும். அதான் நான் சொன்ன இந்த முதுமொழி வெண்பா போன்றவர்கள்லாம் அந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க நான் பார்க்குறேன். சரி, மணக்கோடு என்ன சொல்ல பார்ப்போம். அறத்தை வரையாதே, இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய இதுல ஒரு இலக்கண நுட்பம் இருக்கிறது. குறிப்பாக இந்த அகராதி எல்லாம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்திகள் இருக்கிறது. அரண் வரையான், அறத்தை வரையாதே. வரையான் அப்படிங்கிறது அறத்தை வரையான், செய்யாதவன். வரைதல் அப்படிங்கிறது இந்த இடத்துல செய்தல் என்ற பொருள். வரைதல் என்பது பல பொருள் ஒரு சொல் அல்லது ஒரு உட்குறி சொல், ஹோமோனிம் அல்லது பாலிசிமியஸ் வேர்டு. வரைதல்னா எழுதுதல்னு ஒரு பொருள் இருக்கு, செய்தல்னு பொருள் இருக்கு, நீக்குதல்னு பொருள் இருக்கு, திருமணம் செய்து கொள்ளுங்கிற பொருள் இருக்கு. இந்த இடத்துல அரண் வரையான், அறத்தை செய்யாதவன். வரையாதன் தான் எழுதியிருக்காரு. செய்யாதவன் அல்லனவற்றை, அல்லங்கிறது அறம் அல்லனவற்றை என்பது குறிப்பினான அல்லனவற்றை செய்யணும். அறத்தை தனக்குரியதாக செய்து கொள்ளாதவன் தீயவற்றை பாவங்கள் செய்யணும். அவன் பிறன்வரையாள் பெண்மையை விரும்பாமல் இருந்தால் அது நன்று. எவ்வளவு மோசமானவன், அறம் செய்யாதவன், தீமையை செய்கின்றவன், அவன் இந்த ஒரு தீமையை செய்யாமல் இருந்தால் நல்லது. இதே இதுலதான் அரண்கடை நின்றார்கள் எல்லாம் பிறன்கடை நின்றாரில் பேதையாள். அவன் பேதைன்னு சொன்னான். இப்படிப்பட்டவன் பேதை. இந்த அரண்வரையான் பேதை. அந்த அவன் இதை செய்தால் பேதை, பிறன்மனை நினைந்தால் பேதைன்னு சொன்னான். அவன் செய்யாமல் இருந்தால் நல்லதுன்னு சொல்றாரு. அப்போ இது ஒரு, அதாவது அற உணர்வும் நல்ல செயல்களை செய்யாதவர்களும் மேற்கொள்வார்கள். மேற்கொள்ளும் போது அது பேதமையினுடைய அடையாளம். செய்யாமல் இருந்தால் அது நல்லது, அவனுக்கு நல்லது என்ற அர்த்தத்தில். எனவே இந்த 2 கருத்தையும் நம்ம தொடர்படுத்தி பார்த்துக் கொள்ளலாம். அறத்தை வரையாதே அறமல்லாதன செய்யணும், திறனிடத்து ஆளானவளது பெண்மையை விரும்பாமை நன்று. இது ஓரறமும் செய்தலன் ஆயினும் நன்மை பயக்கும் என்றது.
வேற எதுவுமே பண்ணலனாலும் இதை செய்யாமல் இருந்தாலே அவனுக்கு நன்மை பயக்கும் சொல்லி இதனுடைய உயர்வை சொல்லியிருக்கிறார் என்று சொல்றார். பரிமேலழகர் என்ன சொல்லணும்? அரண் வரையான். சரி, இதுல பிறன் வரையாள் நாம சொல்லி மறுபடியும் பேசுவேன். வரையான் என்பது எதிர்மறை தெரிநிலை வினைப்பற்று ஆண்பால் வினை. வரையாள் அப்படிங்கிறது வரை என்பது இந்த இடத்துல எல்லை, அது வினைச்சொல், இது பெயர்ச்சொல். உப்புரிச்சொல் இது ஹோமோனமி. வரை அப்படின்னா எல்லை, பிறனுடைய எல்லையிலே இருக்கக்கூடியவள். வரை ஆள் என்று சொன்னால் வரையிலே இருக்கக்கூடியவள் என்பது ஒரு டெரிவேட்டிவ். வரை வரையாள், உடை உடையாள் போல, அதாவது ஆக்கப்பெயர். ஆள் என்பது ஆக்கப்பெயராக ஆக்க விகுதியாக வருகிறது. அதுவும் பால்காட்டு விகுதி தான். ஆண் என்பதும் பால்காட்டு விகுதி தான். ஆனால் அது அங்கே வினைமுற்று விகுதியாக வருகிறது. அதாவது தமிழில் இருக்கக்கூடிய வினை விகுதிகள் பலவும் வினை அதாவது இலக்கண விகுதிகளாகவும் வரும், ஆக்க விகுதிகளாகவும் வரும். அதாவது கிராமட்டிக்கல் மார்ஃபிமாவும் வரும், டெரிவேட்டிவ் மார்ஃபிமாவும் வரும். அதாவது வரையான் என்று சொல்கிற போது அது இலக்கணத பொருளை உணர்த்தக்கூடிய இலக்கண விகுதி. வரையாள் என்பதுல சொல்லக்கூடிய ஆள் என்பது வரை உடையவள் என்று சொல்லக்கூடிய ஆக்க விகுதி உணர்த்தக்கூடிய டெரிவேட்டிவ் செலக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது ஆக்க விகுதி, அது இலக்கண விகுதி. எனவே இந்த மாதிரி நுட்பங்களை திருவள்ளுவர் ரொம்ப பயன்படுத்துவார். அதாவது ஒரே சொல்ல பல பொருள் ஒரு சொல் அல்லது ஒரு உப்புரி சொற்களை ஆண்டு அவற்றினுடைய இலக்கண நிலைகளை வேறுபடுத்துகிற மாதிரி மறுபடியும் இலக்கண விகுதிகளை கூட பாருங்க. ஆண் ஆள் என்பது பால்காட்டு விகுதி தான். ஆனா அங்கே இருக்கக்கூடியது வினை பால்காட்டு விகுதி. இது பாலை மட்டும்தான் காட்டும். ஆனா இது ஆக்கம் பேராக்க விகுதியாக வருது, அது வினையாக்க விகுதியாக வருது. ஏன்னா இது மாதிரி நிறைய சொல்லாட்சிகள் திருவள்ளுவரிடம். அது ஒரு ஒரு வகையான ஒரு சொற்களை திரும்ப திரும்ப ஆளுகிற போது நமக்கு அந்த சொச்சுருக்கம் சொச்செட்டு கிடைக்கிறது. அது மனப்பாடம் பண்றதுக்கும் வசதியாக இருக்கிறது, யாப்புக்கும் வசதியாக இருக்கிறது. ஆனால் அவை பொருள் தரும்போது வேறு வேறு நிலையில, இலக்கண நிலையிலும் பொருள் நிலையிலும் பொருள் தருகிறது. இப்படி ஆளுகின்ற போது அவர் இப்படி இந்த சொற்களை எல்லாம் எப்படி ஒரு தேர்ந்து கொள்கிறார், இது ரொம்ப முக்கியம். ஒரு கவிஞனுக்கோ அல்லது இலக்கிய ஆசிரியனோ ஒரு சொற்களை கையாளும் போது எவ்வளவு கவனமாக இது மாதிரி சொற்களை தேர்ந்து கொள்வது அப்படிங்கிறத நம்ம திருவள்ளுவர்ல கவனிக்க மாட்டோம். இது ஒரு முக்கியமான பண்பு. சொல்லிட்டாரு. பரிமேலழகர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அரண் வரையான் அல்லது ஒருவன் அறத்தை தனக்கு உரித்தாக செய்யாது. வரையான்னா உரித்தாக. வரையானுங்கிறது முற்றச்சம். வரையான் என்பது வினைமுற்று அல்லது வினையாளனின் பெயராக இருந்து அது முற்றச்சமாக மாறுகிறது. அரண் வரையாது, அரணை தனக்கு உரித்தாக செய்யாது. அல்ல செய்யணும், செய்யணும் வரையான் வரையாது செய்யணும். வரையாது என்பது செய்யணுங்கிறதுக்கு ஒரே பொருள். அதாவது ஒரே பொருளை உணர்த்துகின்ற சொற்களை வேற வேற சொற்களை ஆள்வதும் திருவள்ளுவருடைய ஒரு நுட்பம். எனவே அரண் செய்யாது அல்ல செய்யணும்னு சொல்லலாம். ஆனா அங்க வரையான் போட இருக்காரு. அப்ப அந்த வரையெல்லாம் தொடர்புபடுத்துறதுக்கு வசதியா இருக்கு. அதனாலதான் அரண் வரையான். அரண் செய்யான் அல்ல செய்யணும்னு சொல்லலாம். எல்லாமே சொல்லியிருக்காரு. ஒருவன் அறத்தை தனக்குறித்தாக செய்யாது பாவங்களை செய்யுமாயினும், அல்லங்கிறது அல்லன செய்யுமாயினும் பிறன் வரையாள் பெண்மை நயவாமல். பிறன் அவனுக்கு பிறன் எல்லைக்கண் நிற்பாளது. அவனுக்கு உண்டாயின் அவனுக்கு பிறன் எல்லைக்கு நிற்பாளது பெண்மையை விரும்பாமை உண்டாயின். ஒருவன் அறத்தை தனக்குறித்தாக செய்யாது அவனுக்கு பிறன் எல்லைக்கு நிற்பாளது பெண்மை விரும்பாமை உண்டாயின். அவனுக்கு உண்டாயின் அறத்தை செய்யாது இந்த விரும்பாமை உண்டாயின் அது நன்று அப்படின்னு ஒரு வாக்கியமைப்பை மாற்றுறாரு அவனுக்கு. ஆனால் அங்க வேற மாதிரி மனக்குளர் வேற மாதிரி சொல்லியிருக்காரு. அறத்தை வரையாதே அறமல்லாத செய்யணும் பிறனெடுத்த ஆளானது உண்மையை விரும்பாமை நன்று
அவன் விரும்பாமை நன்றுன்னு எடுத்திருக்காரு. அவனுக்கு நன்றுன்னு இவர் எடுக்கிறார். அவனுக்கு உண்டாயின்ங்கிறத கொண்டு வந்து அது ஏற்பட்டால் அது நன்று என்று சொல்லி இந்த வாக்கியம் வித்தியாசமா இருக்கிறது. எப்படி வாக்கியம் கொண்டு வருகிறார்கள் நம்ம கவனித்துக்கொள்ள. இக்குணமே மேற்பட்டு தோன்றும் என்பதாம். எனவே அவன் அறஞ்செய்யாதவன் தீமையை செய்கின்றவன் என்றாலும் இந்த ஒரு நல்ல செயலை அவன் மேற்கொள்வதாலே அதுவே மேற்பட்டு தோன்றும். அவனை பற்றி பேசுகிற போது அவன் இப்படிப்பட்டவன் என்று பேசுவார்கள் என்று அவர் சொல்றார். இவை 4 பாட்டானும் திறனில் விளையாதான்கள் குணம் கூறப்பட்டது. அது குற்றம் சொன்னார் 6ல, இங்க குணம் சொன்னார். எனவே ஒருவன் அறநெறியில் நிற்காமல் அறமில்லாதவர்களை செய்தாலும் பிறனுக்கு உரியவளின் பொன்மையை விரும்பாமல் வாழ்தல் நல்லது என்று சொல்லி வாழ்தல் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அவனுக்கு நல்லதுங்கிறது உட்கொண்டுதான் எழுதியிருக்காங்க. பல்வேறு அளவு தெளிவாக அவனுக்கு நன்று, அவனுக்கு அது நன்று, அவன் வாழ்தல் நன்று அப்படின்னு இவங்க எடுக்கிறாங்க. அவனுக்கு அது நன்று, அவனுக்கு அது நன்று, அவனுக்கு நல்லது, வாழ்தல் நல்லது அப்படிங்கிறத எடுக்காம அப்படி எடுத்திருக்காரு. அதை கவனிச்சுக்கொள்ளலாம். இந்த நுட்பங்கள் நம்ம அந்த இலக்கண விதிகளை வாக்கியங்களை புரிந்து கொள்கிற போது வேற வேற பொருள்களை நாம் உட்கொண்டது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். எது அறமல்ல நாமக்கல் என்ற வரம்பு கட்டி கொள்ள தெரியாமல் அறமல்லாதவர்களை செய்து விட்டாலும் இன்னொருவன் வரைக்கும் தான் என்ற வரம்புக்கு உட்பட்ட அவனுடைய மனைவியுடன் காம இன்பத்தை விரும்பாதிருக்கும் ஒரு நல்ல காரியமே சிறப்பு சொல்லி மூவாருடைய பொருளை விட்டு தான் போகிறது. எனவே கவனிக்க, ஒருவன் அறவன் வரையான் நல்ல செய்யணும், அவன் பிறன்வரையால் பெண்மை நயவாம் உண்டாயின் அவனுக்கு அது நன்று, அவனுக்கு அது நன்று, அவனுக்கு என்று அவர் பெருமையாளர் கொண்டு வர்றாரு. மற்றவர் கொண்டு வரல, வாழ்தல் நன்றுன்னு கொண்டு போயிடுறாங்க. அவனுக்கு நல்லது, வாழ்தல் நன்றுங்கிறதுல அவனுக்கு நல்லதுன்னு அவனுக்கு நல்லதாக முடியும் என்று சொல்லியிருக்காரு. அரண் ஒருவன் அறத்தை சரி அரண் அறம் அது போலியாக வருகிறது. வரையான் என்பது தனக்குறித்தாக செய்யாது, அல்ல செய்யணும், அறம் செய்யாது அல்ல செய்யணும், சரி தனக்குறித்தாக செய்யாது முற்றச்சாம். அல்லங்கிறது அல்லன குறிப்பனையாளனை பேர் பாவங்களைன்னு அது குறிக்கிறது. செய்யணும் செய்யுமாயினும் பிறன் அவனுக்கு பிறன் அவனுக்குன்னு அங்க போவோம். பிறன் வரையாள் எல்லைக்கண் நிற்பாளது வரையாள் அப்படிங்கிறது வரைக்கண் நிற்பாள் என்று ஆக்கப்பெயர் வரக்கூடிய ஆக்கப்பெயர். பெண்மையை அயவாமை விரும்பாமை உண்டாயின் அவனுக்கு உண்டாயின் அது நன்று விருப்பம் நமக்காக எடுத்துட்டார். எனவே வரை என்ற ஒப்புரிச்சொல் ஒன்று வினை இன்னொன்று பெயர். விகுதியும் இலக்கண ஒப்புரிச்சொல், ஒன்று வினைமுற்று விகுதி இன்னொன்று பெயராக்க விகுதி. தமிழிலே ஆண் முதலியவை இலக்கண விகுதியாகவும் சொல்லாக்கு விகுதியாகவும் வரும், இலக்கண ஒப்புரிச்சொல்லாக வரும், கொமோனிமா வரும், ஆனா அவை வேற வேற பொருளை வரும். எனவே அரண்வரையான் வேறொரு பொருள் சொல்லலாம். அரண்வரையான் அரண் வழி நிற்பவன். இந்த வரை நம்ம பெண்ணுக்கு சொன்னோம் இல்லையா, அந்த எல்லைக்கண் நிற்பவன் அரண் வரைக்கண் நிற்பவன். அரண் வரையான் அரண் வரைக்கண் நிற்பவன், ஆனால் அல்லவை செய்பவன். அவன் அறம் செய்யறவன் ஆனா கெட்டது செய்யறவன். அவன் அறத்தின் வழி நடப்பவன் ஆனா கெட்டது செய்பவன் எனினும் அவற்றில் பிறன்மனை வழியாமை நன்று என்று பொருள் சொல்லலாம். என்றும் நம்ம இந்த வாக்கியத்தை எப்படியும் பொருள் சொல்லலாம்னு பார்க்கிறோம். வரைதல் என்பதுக்கு நான் சொன்ன அளவுபடுத்தல் அப்படின்னு எல்லாம் இருக்கு. அப்புறம் தனக்குரியதாக்குதல், அது இந்த திருக்குறளை வச்சுதான் அதுக்கு பொருள் சொல்லியிருக்காங்க. இந்த வரைதல் அப்படிங்கிறது செய்தல், டு மேக் ஒன்ஸ் ஓன், டு அப்ரோப்ரியேட், தனக்குரியதாக ஆக்குதல் அப்படிங்கிற பொருள். சரி, வரை அப்படிங்கிற பெயர்ச்சொல்லுக்கும் அதே மாதிரி 2 பொருள் வரும். லிமிட், பவுண்டரின்னு வரும். வரைங்கிறதுக்கு சரி, அது திருமணம் செய்யறதுக்கு வரைவுன்னு வரும். அதெல்லாம் பார்த்துக்கலாம். சரி, 142 அரண்கடை நின்றார்கள் எல்லாம் அரண்கடை நின்றார்கள் பெரியாரில் என்பதுல அரண்னே செய்யாதவனாக இருந்தாலும் அவன் பெருங்கடை நிற்கும் போது அவனை போல முட்டாள் யாரும் இல்லை சொல்லி அரண்கடை நின்று பிறனில் விளைவன் தேதைகின்றார். இங்கு அரண்கடை நின்றும் பிறனில் விளையவில்லையில் நன்றி என்றும் எதிர்மறை உடன்பாட்டில் கூறுகிறார். எதிர்மறையாக உடன்பாட்டில் கூறுகிறார். பார்த்தோம். இந்த பெண்மை நயவாமைங்கிறதுல மை வர்றதையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒரு இயல்பு வருகிறது.
நயவாமைங்கிறது திருக்குறள்ல கொஞ்சம் அதிகமா வரக்கூடிய அதிகம்னு சொல்ல முடியாது, திரும்ப திரும்ப வரக்கூடிய சொல்ல. நயந்தவர், நயத்தக்க, நயந்தவர்க்கு, நயப்பித்தார், நயம், நன்னயம் செய்துவிட, நயவற்க, நயவாதவன் என்று சொல்லி நயவாமை என்று இந்த நயத்தல் அப்படிங்கிறது விரும்புதல் என்ற பொருள திருக்குறள்ல வருகிறது. நயப்பித்தல் என்ற ஒரு காசிட்டிவ் ஃபார்ம் கூட அவர் பயன்படுத்தியிருக்காரு. வரை அப்படிங்கிறதுக்கு அது நிறைய வடிவங்கள் இருக்கு. வரை, வரைத்து, வரையாள், வரையான், வரைவு, இதெல்லாம் வந்து உப்புரி சொற்களாக வேற வேற பொருளை வருது பார்க்கலாம். இது பாவக அணிக்கு மேற்கொள்ளா கொடுத்திருக்காங்க. எனவே இவ்வாறு இந்த திருக்குறளை நாம் பார்த்து விட்டு அடுத்தது இதனுடைய மொத்தமாக இந்த ஒரு சுருக்கமாக சொல்லி இந்த உரையை நிறைவு செய்ய நினைக்கிறேன். இந்த திருக்குறள் மிகவும் நாகரிகமாகவும் மிகவும் கவனமாகவும் சமுதாயத்துக்கு மிகவும் பொருத்தமான கருத்தாக இருக்கிறதுனால அதை முதலிலே சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் திருவள்ளுவர் இருந்தது. அதில் மிக செம்மையாக அவற்றை சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் பல முறை குறிப்பிட்டோம். அதாவது அதை வந்து அவையல் கிழவி, இடக்கர், மங்களம், தகுதி வழக்கு போன்றவற்றில் இதை அவர் உருவாக்கியிருக்கிறார் பார்க்கிறோம். வந்து பிறன்மனை அப்படிங்கிறது பிறனில், பிறன் பொருளால், பிறன் இயலால், பிறன்மனை, பிறன் கடை, பிறனில், தெளிந்தாரில், இல், பிறற்குரியாள், பிறன் வரையாள் என்று சொல்லி மிகவும் பல்வேறு விதமான சொற்களாலே அதை ஒரு இதுதான் ஒரு ஆண்ட ஒருவருட்பன்மொழியாக இருக்கிறது. இந்த முதல் 6 திருக்குறளும் எதிர்மறையிலும் பின்பு 4 திருக்குறள் உடன்பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் முன்பே சொன்ன மாதிரி இதுல வந்து ஒரு இலக்கணத்துக்கு உரிய இலக்கியங்களை நாம் உட்கொண்டு நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒப்புமை பகுதிகளின் நிலையில தம்மபதத்திலிருந்து ஒரு கருத்து, அந்த 4 வழி, பாவம், அச்சம் சொன்னார்களே, அது சமூகத்திலே ஒத்த கருத்து இருக்கிறது என்று பார்த்தோம். இதெல்லாம் நம்ம ஒத்து பார்த்து நாம பார்க்க வேண்டும். இது மாதிரி இந்த எடுத்துக்காட்டுகள் எல்லாம் திரட்டி கால நூல்கள், சதக நூல்களில் எல்லாம் இருக்கும், ஒரு பாடல்கள்லாம் இருக்கும். அந்த பாட்டை நான் சொன்னான்னு தெரியல, பேராசிரியர் சோனா கந்தசாமி மேற்கோள் காட்டியிருப்பார். உண்ணாமலை அம்மன் சதகத்துல மகாவித்வான் சின்ன கவுண்டர் மாதராட் கெட்டவர்கள் சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு. அவரு கொடுக்குற லிஸ்ட்டை வேணா படிக்கிறேன். புவிமிசை ராவணன் இறந்ததும், கீசகன் பொந்தினது, விண்ணுலகில் வாழ் புரந்தரற்கு ஆயிரங்கண் ஆனதும், தவ புனித சாதனம் மாண்டதும், தவநிலை கலைக்கோட்டு மாமுனி குலைந்ததும், சாரங்கன் ஊனமான சங்கதியும், இங்கிதம் உயர்ந்த 101 சமர்க்களத்தே பட்டதும், கவியன துற்றபல வாலி உயிர் போனதும், கன அணிய கோவனை முன் கருதறிய மதுரையில் விருதரசர் கொன்றதும், கவட மைடன் போனதும், தவழிதமரும் கொங்கை மாதரால் வெந்திட்ட தாழ்வு குறை என்பர் பெரியோர், தருமேவும் அருணகிரி ஈசர்வால் உரையும் உலகு தாய் உண்ணாமலை அம்மையன்னு சொல்லி பாடியிருக்காரு. அதே மாதிரி ஆண்களாக கேட்டவர் அதையும் சொல்றாரு, அந்த பாட்டு இருக்கிறது. இப்படி ஒரு தொகுத்து பார்க்கக்கூடிய ஒரு மரபை இந்த சதக நூல்களில் பார்க்கலாம். இந்த இதுல இத்தகைய ஒழுக்கக்கேடு செய்கின்றவர்களுக்கு நரகங்கள்ல எப்படி அந்த ஒரு தீ பிழம்பாக இருக்கக்கூடிய தூணை தழுவ வேண்டிய வரும் சொல்லி அறநூல்கள் சொல்லுகிறார். குலசேகரர் அதை பாடுகிறார். அலியாக பிறப்பார் என்று சொல்லுகிறார்கள். காப்பியங்கள்ல இதுக்குரிய எடுத்துக்காட்டுகள்லாம் இருக்கிறாங்க. பெருங்கதையில கூட இருக்கிறதாக இன்றைக்கு பெண்களை எல்லாம் கவர்ந்து கொண்டு போவது, பிற மன்னர்களுடைய பெண்களை கவர்ந்து கொண்டு போவது இருக்கிறதாக இந்திரா மன்னர்கள் சுட்டிக்காட்டினாங்க. நான் பார்க்கல, முழுமையும் பார்க்கறதுக்கு எனக்கு நேரம் கிடைக்கல. இது வந்து பரகியம் என்று சொல்வார்கள். பரகியம் என்பது இந்த கமசாஸ்திர நூல்களிலே பரகியம், அதாவது இன்பம் அனுபவிப்பதற்கு ஸ்வகீயம் பரகீயம் சாதாரணம் என்று என்ற நிலையிலே நான் ஒரு கூட்டத்தில் இருக்கிறேன், அப்புறம் பேசுறேன். எனவே இந்த இப்படிப்பட்ட ஒழுக்கக்கேடுகளை பற்றி இந்த காலத்துல குறிப்பாக மன்னர்களிடம் அதிகமாக இருந்து பார்க்கிறோம். பொதுவாக பொருளை கவர்ந்து கொள்வது போல பிறருடைய பொருள் போல இருக்கக்கூடிய பிறருடைய மனைவிகளை கவர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பாதகமாக சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு பார்க்கிறோம். திருவிளையாடப்பானம் போன்றவற்றிலாம் இருக்கிறது, அறநூல்களில் இருக்கிறது என்றெல்லாம் இதை பற்றி வளர்க்கணும். எனவே இத்தகைய கருத்துக்களை உட்கொண்டு நாம வந்து திருக்குறள் ஆசிரியர் இதெல்லாம் உட்கொண்டு இது சொல்லியிருப்பார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றிங்க ஐயா. வினாக்கள் ஐயங்கள் ஏதேனும் இருப்பினும் பதிவாக ஆகிட்டு சார். ஆகுதுங்க சார், ஆகுதுங்க சார். சரி சரி. சார், இந்த நலக்கு வடிவம் வந்து இப்போ தொல்காப்பியரே மகன் புள்ளி முன் அத்தே சாரியேன்னு சொல்றாரு. ஆனால் அவரே இந்த குற்றியலுகருக்கு இன்னே சாரியேன்னு அவரே இந்த மாதிரி திருக்குறள் பயன்படுத்துகிற மாதிரி அவரே இப்போ பயன்படுத்துகிறாருங்க சார். குற்றியலுகருக்கு இன்னே சாரியே இல்லை, குற்றியலுகரம் அத்து வராமல் இக்குன்னு வருதுங்க சார். அப்புறம் இந்த வினையனப்படுவது வேற்றுமை கொள்ளாது நினையுங்காலை காலமுடு தோன்றும்ல கூட ஒடு உருவை வந்து அத்து இல்லாமலே காலம்ன்ற சொல்லோட சேர்க்கிறாருங்க சார். வினையனப்படுவது வேற்றுமை கொள்ளாது நினையுங்காலை காலமோடு தோன்றும். காலம் கூட்டல் ஒடுனே எடுக்கிறாருங்க சார். மூன்றாம் வேற்றுமை உருவிலையும் அதே பயன்படுத்துறாருங்க சார். அது எழுத்ததிகாரத்தில் குற்றியல் உகரக்கு இன்னே சாரியை. ஆமா ஆமாங்க சார், ஆமாங்க சார். நல்ல எடுத்துக்காட்டு, நல்ல குறித்து கொள்றேன். நல்ல நல்ல செய்தி. அடுத்து இந்த சங்க இலக்கிய வடிவங்கள் எல்லாம் சார், இப்போ இவர் யார் எங்குவீராயின் மாதிரி வர இடங்கள்லாம் அந்த இவரில் இருக்கிற ரகரம் வந்து கூட இகரத்தை சேர்த்துக்கிறாங்க சார். ஒரு குற்றிய லிகரம் மாதிரி புறநானூர்லலாம் இருக்குது. இவர் யார் எங்குவீராயின் தான் இருக்குங்க சார் இங்கே. இப்போ ஆனால் திருக்குறளில் இந்த குறளில் பார்க்கும்போது நலக்குரியார் யாரெனின்னு வரும்போது வள்ளுவர் காலத்தில் அந்த இகரம் சேர்க்காம வெறும் ரகர ஒற்றாவே பயன்படுத்துகிற வழக்கு வந்துருச்சோன்னு யோசிக்க முடியுதுங்க சார். இப்போ இவர் யார் எங்குவீர் ஆயின்லாம் பாடல் தொடங்குது இல்லைங்க சார் புறநானூரில். அதில் இகரத்தோட தான் போடுறாங்க சார். அது குற்றியல் இகரம் மாதிரி வருது. அது இங்கே அப்படி இல்லைங்க சார், வெறுமனே இப்போ புள்ளியாகவே இருக்குதுங்க சார். நலக்குரியார் யாரெனின். இதுல நீங்க வந்து கண்டிஷனல் பண்ணிடலாம். அங்க ஆர் வந்தா தான் வரும் அப்படின்னு போனோம். ஆர் நெடில் வந்ததுனால வரலைங்கிற. சரி, சரிங்க சார், சரிங்க சார். யோசிச்சு பார்க்கலாம் இல்லையா. புள்ளியில வருது, யாருக்கு நெடிலா வரும்போது அந்த புள்ளியிலகரம் வராது. முடியுமான்னு பார்க்கலாம். அதே சார் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க. இந்த வரையான் அப்படின்னு இருக்குல்ல சார், அது வினையாளனையும் பெயருங்கிறீங்க சார்? இல்ல சார், முற்றச்சம். முற்றச்சமா இருந்தா அது வினையாதான், வினை முற்றாதான் இருக்கணும். வினை முற்றுதான், வினை முற்றா தான் எடுக்கணும். வினையாளனையும் பெயர்னு போட்டிருந்தீங்க. போட்டிருக்கணும், அப்படின்னா திருத்தணும். வினை முற்றுதான். உடன்வரையான ஆகின்னு எடுத்தோம்னா அப்படி எடுக்கலாம். அது எப்படி நீங்க இன்டர்பிரட் பண்றங்கிற பொறுத்து இருக்கு. அது யோசிக்க வேண்டியதான். நீங்க சொல்றது சேர்க்கலாம். மணக்கோளர் ஏன் அந்த பொருள் சொல்லியிருக்காருங்கிறது இன்னும் எனக்கு ஒன்றும் விளங்கல. நாம அப்படிங்கிறது வேற ஏதாவது.
அதுல அவர் வந்து இந்த வரையான் என்பதை வினையாளனின் பெயரா எடுக்கிறது தான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். முற்றச்சமா எடுக்க முடியாது. அது வரையாதுன்னு எடுக்கலாம். அதாவது வரையாதுன்னு எடுத்த உண்மை பிறன் வரையாள் பெண்மை நயவாமை நன்று என்பதற்கும் அது எழுவாயா போகும். அவர் எப்படி பொருள் சொல்லிருக்காரு? அதாவது ரெண்டு நம்ம எடுக்கிற பொறுத்து இருக்கு. நீங்க ஒண்ணு வினையாளனி பேரா எடுக்கலாம், முற்றச்சமாவும் எடுக்கலாம். முற்றச்சமா எடுத்தீங்கன்னா எப்படி? அப்ப வினைமுற்றா எடுக்கணும் நீங்க அதை. ஆமா, அதான் வரையான். என்ன பொருள்? வரையாதுன்னு எடுத்திருக்காரு. அறத்தை வரையாதேன்னு மணக்குடவர் சொல்றாரு. ஆமா, இவரும் செய்யாதுன்னு போட்டிருக்காரு. செய்யாதுன்னு போட்டிருக்கனால முற்றச்சமா தான் எடுத்திருக்கிறாங்க. முற்றச்சப்ப வினை முற்றாதான் இருக்கும். வினை முற்றாதான் எடுத்திருக்காங்க. வரையானாகி தனக்கு செய்யாதவனாகின்னு எடுத்தீங்கன்னா அது வினையாளனி பேரா வரும். அதே அப்படி எடுக்கிறாங்கிறத பார்க்கணும். அரண் வரையான் அல்ல செய்யணும். அரண் செய்யான் அல்ல செய்யணும். அப்படி வந்துடும். வருது. அது எழுவாயாம போயிடும் உங்களுக்கு. இது அரண் வரையான் என்பது. ஒருவன் எடுத்திருக்கிறாரு. இது அவனுக்கு நன்றுங்கிறாரு. அவனுக்கு அது நன்று உண்டாயில். ஒரு திருக்குறள் போன்ற இறுக்கமான யாப்புடைய ஒரு வாக்கிய அமைப்புடைய நூல்களை அதை வாக்கியமா பிரிக்கும் போது பல சிக்கல்கள். ஆமா, அது எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்குரிய வாய்ப்புகளை நம்ம உரையாசிரியர்கள் பார்க்கிறோம். சரி, அது வந்து பரிமையாளர் போன்றவர்களும் அந்த இலக்கண வரம்புக்குள்ள நின்றுதான் சொல்றாங்க. இந்த இலக்கண வரம்புல அது மாதிரி வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க வந்து அதாவது பெண்மை நயவாமை உண்டு, அதாவது இதுல சொல்லாம இருப்பது நல்லதுன்னா சொல்லாதிருப்ப, அதாவது நீ வந்து பொய் சொல்லாதிருப்பது நன்று அப்படின்னு சொன்னா நீ பொய் சொல்லாது இருந்தால் நல்லதுன்னு எடுக்கலாம். இருப்பது இருந்தாலும் எடுக்கலாம். அதை நான் சொல்ல நினைச்ச மறந்து. அது எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா வந்து தொழிற்பெயராக வரக்கூடிய வடிவங்கள் இது மாதிரி கண்டிஷனல் வர்ற போது அது வந்து கண்டிஷனலாகவும் சொல்லலாம். பொய் சொல்லாதிருப்பது நல்லது, பொய் சொல்லாதிருப்பாயின் நல்லது, பொய் சொல்லாதிருப்பில் நல்லது, பொய் சொல்லாதிருப்பது நல்லது. பொய் சொல்லாதிருப்பது நல்லதுன்னா பொய் சொல்லா அடுத்த வரி என்ன சார் சொன்னீங்க? பொய் சொல்லாது இருந்தால் நல்லது, பொய் சொல்லாதிருந்தால் நல்லது. இருந்தால் நல்லதுனால பிறகு வரும்போது அது நல்லதுன்னு தானே வரும். இருந்தால் அது சேர்க்கணும். அது சேர்க்கணும். பொய் சொல்லாதிருப்பதுல அது வந்துருது. அதுல அதே வந்துருது, உள்ள வந்துருது. இப்ப இருப்பது அப்படிங்கறத இருந்தால் அது அப்படி அதுக்குரிய ஒரு அந்த வடிவங்களுக்கு அப்படி ஒரு விளக்கம் சொல்றதுக்குரிய பொருள் இருக்கு. அதான் இது நீங்க சொன்னா விட அதெல்லாம் எடுத்தணும். எடுத்து எப்படி எல்லாம் விரிக்கிறாங்கன்னு பார்க்கணும் நம்ம. மோகன்ராஜ் சொன்னது போல நன்னூல்லே மாடக்கு சித்திரமும் மாநகருக்கு கோபுரமும் நிறைய இடங்கள்ல வருது. நிறைய பேர் இந்த அளவோடு பெற்று வளமோடு வாழ்க அப்படிங்கிறதுல நிறைய சொன்னாங்க. அப்புறம் வந்து இவர் வாழ்க வளமுடன் அப்படின்னு நம்ம வளத்துடன் நிறைய பேர் விவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து விவாதம் பண்றதுக்குரிய விஷயம் இல்லை. அதெல்லாம் நம்ம பண்ணலாம். மொழி வந்து நெகிழ்ந்து கொடுக்கக்கூடிய வாசுபாதான் இந்த மடம் என்பதுக்கு ரெண்டு விளக்கம் சொல்லுவார். ஒண்ணு மடப்பயல், ஒண்ணு மடத்து பயல். ஒண்ணு
மடப்பயல் என்பது மடமைக்கு போயிடும். மடத்து பையன் என்பது மடத்தில் இருக்கிற பையனுக்கு போயிடும். அப்ப அத்திசாரியனுடைய இன்றியமையாமை சொல்லுகிற பொழுது அவர் இந்த மீனிங் டிஸ்கிரிமினேஷனுக்கு அது ரொம்ப பயன்படுதுன்னு சொன்னாங்க. பொருள் வேறுபடுத்திருக்கு, கொண்டு வருது இல்லையா, இடப்பொருளை கொண்டு வருது. இந்த 149வது குறள்ல நலக்குரிய அந்த தொடங்குறக்குரிய அந்த பிறர்க்குரியால் அப்படின்றதுல ஒரு சில உரையில வந்து பிறருக்கு வல்லினராக போட்டு இரு போட்டிருக்கு. அது தப்பு. திறனுக்கு இதுல ரெண்டுமே போடலாம்னு தோணுதுங்களா சார்? தலையும் தட்டல இருக்கு சார். திறனுக்கு தான் வரணும் சார். திறனுக்கு தான் இருக்கணும். அந்த இடத்துல சிங்குலரா தான் இருக்கணும். திறனுக்கு பண்ணி எடுக்க முடியாது. திருக்குறள் பெரும்பாலும் அந்த உயர்திணை ஆண்பாளுக்கே வந்துருதுங்களே இரு விகுதி. அதனால அப்படி கொடுத்துரு. நலக்குரியார் வந்து அங்கேயும் வந்து உயர்திணை ஆண்பாளுக்கும் மரியாதை பன்மையா வருதான்னு கேக்குறீங்க. ஆமாங்க, சங்க காலத்திலயும் வர தொடங்குது. அதனால இவங்களும் ரெண்டையுமே உபயோகப்படுத்திருக்கிறாங்க. ஜியு போக்குலையும் வந்து பிறர்க்கு வல்லினர் அகரம் போட்டிருக்காங்க. ஜியு போடணும். திறனுக்கு வருதுல உங்க ஒருமையில வருது இல்லையா? பிறர்க்குரியானா பொருள் இல்லை சார். ஜியு போக்குல வந்துதான் இடைநரகரம் போட்டிருக்கிறாங்க. இடையினம் போடக்கூடாது. போட்டா பொருள் வேறுபட்டுரும். பிறருக்கு உரியாள் ஒருமையில இருக்கு. உரியாருங்கிற பொருள் வந்துருமில்ல பிறர்னா. இன்னொருக்கெல்லாம் உரியவள் அப்படின்னா வேற பொருள் வந்துருமில்ல. வரும் இருந்தாலும் மரியாதை நிமித்தமா கொடுத்துருக்காரோ அப்படின்ற ஒரு வருது. சரி, அப்படி பல விஷயங்களை யோசிக்க வேண்டியிருக்கு. அதனால அந்த பாடத்தை திருத்தணும். ஆனா எல்லா பாடம் சிலர்லாம் தெரியாம போட்டிருக்காங்க நினைக்கிறேன். இதுல எப்படி போட்டிருக்காங்க? அது அந்த சந்தி வேற்றுமை சந்தியா நிக்கும். ஆமா, 4ஆம் வேற்றுமைக்கான சந்தியா நிக்குது. ஆமா, பிறனுக்கு பிறகு இந்த மாதரால் கெட்டவர்கள் என்பது இருக்கே சார், அதுவும் ஒரு வகையான ஆண்வழி சமூகத்தினுடைய கட்டமைப்பாதான் இருக்கு. அந்த அவர் ஆண்கள் கெட்டவர்கள் சொல்றாரு, ஒரு பாட்டுல சொல்றாரு. அவரு தொகுத்து சொல்றாரு. இது மாதிரி பல புராணங்கள் கதைகளை எல்லாம் தொகுத்து சொல்லக்கூடிய ஒரு இது. அதுல வந்து ஒரு சிலர் வந்து பொதுநிலையில, ஒரு சிலர் வந்து பிறமனை நேர்ந்தனால கெட்டதான் அதுல நிறைய இருக்குது. மற்றபடி பொதுநிலையில பெண்களால் கெட்டதுங்கிற ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு வகையான ஒரு என்ன சொல்ற தொகுத்து சொல்ற போது ஒரு தொகுத்து பார்க்கக்கூடிய ஒரு பார்வை. அவ்வளவுதான். இல்ல, தொடர்ந்து வருகிற சமூக கட்டமைப்புக்குள்ள பெண்ணுடைய கீழ்நிலையை தானே அது காட்டுது. ஆமா, இது வந்து அதுல வந்து 2 நிலை இருக்கு. ஒண்ணு வந்து பெண்களை வந்து தப்பா பிறருக்குரிய மனைவிகளை இச்சித்ததுனால கெட்டவர்கள்ங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னொன்னு பெண்கள் தீமை செய்ததுனால, இது வில்லிகள். நம்ம சீரியல்கள் எல்லாம் வருது, எல்லாமே கற்பனையே செய்ய முடியாத வில்லித்தனங்களை எல்லாம் நம்ம கதாசிரியர்கள் மூலையில எப்படித்தான் ஒதுக்கிது. ரொம்ப கொடுமையான இந்த கதைகள்லாம் கொடுமையான சீரியல்களா இருக்கு. இந்திராவை நானும் அடிக்கடி பேசினேன். சீரியல்கள் இருக்கக்கூடிய தீமை கொடுமன கூனி தோன்றினாலும் சொல்ற மாதிரி இதுல கொடுமன கூனிகள் ஒவ்வொரு நிமிஷம் தோன்றிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, சீரியல்கள்ல. அது நீங்க சொன்னபடி மேனுவல் போன்றவர்கள் தான் அதை ஆராய்ச்சி பண்ணும். ரொம்ப நீங்க கற்பனையே பண்ண முடியாத வில்லித்தனங்கள் எல்லாம் எப்படித்தான் இந்த கதாசிரியன் மனசுல வருது தெரியும்.
அது வித்து போல ஆகி போயிடுது மொத்தமா. ஆமா, அது நான் நினைக்கிறேன் இது தமிழ் மனதுக்குரிய விஷயங்கள். இது வடநாட்டு சீரியல்களை பார்த்தா நிறைய சீரியல்கள் எல்லாம் காப்பி அடிக்கிறாங்க. ஒரிஜினல் சீரியல் ரொம்ப கம்மி தமிழ்ல, எல்லாமே காப்பி தான். இல்ல இதுல ஒரு மெகா சீரியல்னு கொண்டு வந்ததுனால பல விஷயங்களை இழுக்கிறதுக்கான வழிமுறைகளை தான் தேடுறாங்க. இயலாததெல்லாம் இயன்றதா காட்டுவாங்க. என்ன தெரியல, அதாவது ஒரு மனநிலை வந்து ஒரு ரொம்ப பாதிக்கக்கூடியதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த மனநிலை சமூகங்கள் வேற காரணமா இருக்கு சார். தெரியல சார், இதை பார்த்து வில்லிகள் தோன்றுவார்கள் எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம கிராமத்துல எங்க அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, இந்த மகாபாரத வீட்டுல வச்சு படிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. சண்டை வரும், ஏன்னா சண்டை கதை தானே பூரா ஒருத்தர். அதெல்லாம் படிச்சா வீட்டுக்குள்ள வேண்டாத பிரச்சனைகள்லாம் உண்டாகும்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஒரு நம்பிக்கை. ஆமா, பாவரத்தனமா தோணுனா கூட அதுல ஒரு நுட்பம் இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. நிச்சயமாக இந்த சீரியல்கள் வந்து நிச்சயமா நம்ம பார்வையாளர்களுடைய மனசுல வந்து நன்மை உண்டாக்காது. சமூகமே அப்படி சீர்கெட்டு தான் கிடக்கு சார். சீர்கெட்ட சமூகமா கெடுக்கிற சமூகமான்னு தெரியல. கெட்டதா கெடுக்கிற சமூகமான்னு தெரியல. சரி, நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், இதை முடிச்சுக்கலாம்ல? முடிச்சுக்கலாம் சார். பேராசிரியர் கீனா ஆய்வு வட்டம் சொற்பொழிவு தொடர் 103 பேராசிரியர் அச்சிமுத்து ஐயா அவர்கள் பிறனில் விளையாமை அதிகாரத்துக்கு சொல்லுங்க சார். ஒண்ணும் இல்ல சார், இன்னொரு குறிப்பு உங்களுக்காக எழுதி வச்சேன். இந்த வரைதல் என்பதில் ஒரு பொருள் லெக்சிகன்ல கொடுத்திருக்காங்க. இந்த 150வது பொருள் தனக்குரியதாக்குதல்னு கொடுத்திருக்காங்க. ஆமா, எப்படி சார் தனக்குரியதாக்குதல்? வரைதல்னா தனக்கு செய்தல்ங்கிற தனக்குரியதாக செய்து கொள்ளுதல்னா இருக்காது. உரியதாக்குதல் இதன் வரையாள்னு தான் இருக்கு. இல்ல, அரண் வரையான். அரண் வரையான்னா அரண் வரையான் தான். தனக்குரியதாக செய்யலாம். அது வினைப்பதிவாத வினை பொருள்ல தானே கொடுத்திருக்காங்க. அதான் கொடுத்திருக்காங்க, அதுதான் கொடுத்திருக்காங்க. அதனால வினையாளனின் பெயரை எடுக்கிறதுல எதுவும் சிக்கலாமா இருக்கு. காமாட்சி, நீங்க தொடரலாம். நன்றி சார், நன்றி. பேராசிரியர் ஐயா நாச்சிமுத்து ஐயா அவர்களுக்கு எங்களுடைய இந்த சொற்பொழிவின் 103வது வட்டத்தினுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதில் இந்த சொற்பொழிவில் கலந்து கொண்ட பேராசிரியர் மாதையன் ஐயா, பேராசிரியர் ராஜகோபால் ஐயா, பேராசிரியர் இந்திரா மானுவல் அம்மா மற்றும் சிவகுமார், மதிவிவானன், கீதா, ஈஸ்வரன், ராஜேந்திரன், ப்ரொஃபசர் ராஜேந்திரன் ஐயா, மோகன்ராஜன், சாரா, துர்கா, ரேவதி, கலைச்செல்வி, சசிகலா, சானகநாடன் ஐயா, கலைச்செல்வன் ஐயா, சத்யராஜா ஆகியோருக்கு இன்று அதிகமான நண்பர்கள் வந்திருந்தார்கள். பேராசிரியர் பெருமக்கள் வந்து கலந்து கொண்டார்கள். இவர்கள் அனைவருக்கும் இன்றைய சொற்பொழிவு அனைவருக்கும் பேராசிரியர் கீனா ஆய்வு வட்டம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் கடமைப்பட்டுள்ளேன். நன்றி, வணக்கம். நன்றி. நீங்க எங்களுக்கு அனுப்பிக்கத்தாங்க. சரிங்க சார், சரிங்க சார். சொல்லுங்க மோகன்ராஜ். சரிங்க சார்.